Hello guys, welcome back to Needle View. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டிட்ச் என்ன லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணி லீஃப்ல எப்படி ஃபில் பண்றது தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா Subscribe பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழ கொடுத்திருக்க லீஃப் வந்து நான் ரொம்பவே நெருக்கமா கொடுத்திருக்கேன். மேலே கொடுத்திருக்க லீஃப் வந்து கேப் விட்டு கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதை பிரிச்சு எடுத்துக்கோங்க. பிரிச்சு எடுத்தோம்னா நமக்கு 4 பார்ட் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து தேர்ட் லைனுக்கு கொண்டு போறேன். தேர்ட் லைன்ல இருந்து ஃபோர்த் லைன், ஃபோர்த் லைன்ல இருந்து செகண்ட் லைன், செகண்ட் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைன். இனி அப்படியே தான் கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நெருக்கமா வரும், செகண்ட் கொஞ்சம் கேப் இருக்கும், தேர்ட் வந்து நல்லாவே கேப் இருக்கும். இந்த மாதிரி அந்த ரெண்டு லைனுக்குமே நம்மளுக்கு வந்து லாக் ஸ்டிச் வந்து விழுந்துரும். இந்த மாதிரி ஸ்டிச் லாக் ஸ்டிச் வந்து வரும். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து தேர்ட் லைனுக்கு கொண்டு போங்க. தேர்ட் லைன்ல இருந்து ஃபோர்த் லைன். ஃபோர்த் லைனில் கொடுக்குறது வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஃபோர்த் லைனில் இருந்து செகண்ட் லைனுக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா அங்கே தேர்ட் லைனில் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்டிச் லாக் ஸ்டிச் விழுந்துடும், லாக் ஆயிரும். ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து நம்ம தேர்ட் லைனுக்கு கொண்டு வரையில் செகண்ட் லைன்லேயும் நம்மளுக்கு லாக் ஸ்டிச் விழுகும், அதுவாக லாக் ஆகும். நம்ம எந்த ஒரு குட்டி லாக் எதுவுமே போடக்கூடாது. இது போல தான் இனி கண்டினியூ ஆகும். நம்ம ஃபோர்த்து பார்ட்டில் கொடுக்குறது வந்து ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் அந்த ஸ்டிச்சை. நீங்கள் நெருக்கமாக கொடுக்குறோன்னாலும் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்க வந்து லீஃப்க்கு நான் நல்லாவே நெருக்கமாக கொடுத்துருக்கேன். இந்த லீஃப்க்கு வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்குறேன். த்ரெட்டை ரிவர்ஸில் இருக்கையில் துணி ஸ்ட்ரிங்க் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். த்ரெட்டை நீட்லேயுமே ரொம்பவே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு நான் அவுட்லைன் வந்து சில்வர் கலர் சுகர் பீட் கொடுக்குறேன். பீடுக்கு வெளியே நான் டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். அந்த குட்டி ஸ்டிச் தெரியாமல் நான் அதுக்கு உள்ளேயும் பீட்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லீஃப்க்கு நான் ஒரு லைன் தான் கொடுத்துருக்கேன், இதில் டபுள் லைன் கொடுக்குறேன்.
சில்வர் கலர் ஜரி த்ரெட் கொடுக்குறேன் அவுட்லைனுக்கு. செயின் ஸ்டிச் போடுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த டிசைன். நீங்கள் செஸ்ட்டுக்கெலாம் குர்தா சல்வாருடைய செஸ்ட்டுக்கெலாம் இந்த டிசைன் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.